சத்திவேலு ஒருத்தரிடம் பணம் குடுக்குறக்காக வந்து போறாங்க. அங்க போற இடத்துல வந்துட்டு, "என்னப்பா நீயும் உங்க அண்ணனும் ரத்தமும் சதையுமா ஒண்ணா இருக்கீங்க. ஆனா உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல அப்டின்னா உங்கனால பார்க்க முடியலைல்ல? நான் அத கேட்கக்கூடாது தான். இருந்தாலும் என்னால மனசு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. எப்பவுமே ஒண்ணா தான் இருப்பீங்க. ஒண்ணா தான் பிசினஸ் பண்றீங்க. கூட்டு குடும்பமா இருக்கீங்க. ஆனா கடைசியில பார்த்தா, மாப்பிள பையன் தான் வந்துட்டு அவரெல்லாம் பார்த்துக்க வேண்டியதா போச்சுல்ல" அப்டின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா அவருக்கு கொஞ்சம் உடம்பு நல்லால தான். அத வந்து எங்களுக்கு சொன்னா நாங்க வருத்தப்படுவோம்னு சொல்லிட்டு தான் வந்து இது மாரி வந்து போய் கதிர் வந்து கூடவே இருந்து பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே உங்க மாப்பிள்ளை இது மாரிலாம் கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். யார் இது மாரி உடம்பு வந்து கேன்சர்ன்னு சொன்னா கூட கூட வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பையன் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க அண்ணனுக்கு கேன்சரா? ஏதோ தப்பா ஏதாவது தெரியாம உளறிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா என்னப்பா சொல்றீங்க? உங்க அண்ணனுக்கு கேன்சர் தான் அது தெரியாதா? எங்க வீட்ல தூரத்து சொந்தம் ஒருத்தவங்க அங்க தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவர பார்க்க போறப்ப தான் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம வந்துட்டு நான் பார்த்தது கதிருக்கு தெரியாது. கதிர் எனக்கு தெரியாது இல்லையா? அதனால தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல நான் வந்து விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சது இது மாரி முத்துவேல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்து விசாரிச்சுட்டு வரலான்னு தான் நான் போனேன். ஆனா பார்த்தா அவரு வந்து ரெஸ்ட்ல இருந்தாரு. பார்க்கறக்கு யாரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு வேற சொல்ட்டாங்க. அதனால தான் உங்க அண்ணாவ நான் பார்க்க முடியல. இல்லைன்னா வந்து நான் பார்த்து அப்பயே நான் பேசியிருந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, பின்ன வேற என்ன நினைச்சீங்க? வேற உங்க அண்ணனுக்கு என்ன உடம்புல? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல கணைய ஏங்க அதுக்கு எதுக்குங்க சென்னை வரைக்கும் போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல இது பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பேரும் சொல்றாங்க. இத கேட்டோனே சக்திவேலுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே குமரவேலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "டேய் என்னடா நடந்துட்டு இருக்குதுங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க இருந்தாலும் சரி நீங்க வா மில்லுக்கு வான்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. குமரவேலு மில்லுக்கு வராங்க. "டேய் நீ ஒண்ணு பண்ணுடா. உடனே எனக்கு கிளம்பி இப்ப நீ சென்னைக்கு போ" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்பா சென்னையில ஏதாவது யாருக்காச்சும் பணம் கீது வாங்கணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கூறுகட்டவனே. டேய் நம்ம அண்ணனுக்கு கேன்சராமாடா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க பெரியப்பாவுக்கா? இப்பதானே அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது. இப்ப தலையில அடிபட்டுருது. இப்ப இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? யார் சொன்னா உங்களுக்கு? யாரு பெரியம்மாக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "அட கூறுகட்டவனே, கூறுகட்டவனே! அவன் கூட்டிட்டு போயிருந்தான்ல கதிரு, அவன் சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு சும்மா சாதாரணமா நம்ம நினைக்கிற மாரிலாம் கணைய ஆப்ரேஷன்லாம் கிடையாதுடா. அவருக்கு வந்துட்டு உடம்பு முடியலன்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த விஷயம் மட்டும் கிடையாதுடா. அண்ணனுக்கு வந்துட்டு இது மாரி வந்து கணைய ஆப்ரேஷன் இல்ல, ஒண்ணும் இல்ல. கேன்சர்னால தான் வந்துட்டு வீட்ல சொன்னா நம்மலாம் பயப்படுவோம்ன்னு சொல்லி தான் அண்ணன் யார்ட்டயுமே சொல்லாம இருந்திருக்காருடா. அதுக்கப்புறம் இப்ப தான் வந்துட்டு நம்ம கதிர் தான் கூட்டு போய் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருக்கான். இதான் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. யாருப்பா சொன்னாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சொன்னாங்களா? இப்பதான்டா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட பணம் குடுக்கலான்னு நான் வந்து பேசிட்டு இருந்தேன். அப்பதான் சொன்னாரு, "என்ன எல்லாம் ஒண்ணா இருக்கீங்க. ஆனா உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லன்னா நீங்க பார்க்கறது கூட போ முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஆமாண்டா" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "இதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு போனேன். நான் வந்துட்டு இது மாரி கிளம்பி சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு "என்னப்பா சொல்றீங்க? அப்போ பெரியப்பாவுக்கு நல்லாயிருச்சா? என்னன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் ஆப்ரேஷன் பண்ணிருச்சே. இதுக்கப்புறம் என்ன நல்லா தான இருந்திருக்கும். என்ன ஏதுன்னு தெரியலடா. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா தான் கேட்டு பார்த்தா தான்டா தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு சரி ஓகேப்பா நான் இப்பவே கிளம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் இது கரெக்ட்டு தானப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் நம்ம அண்ணன அங்க தான்டா அட்மிட் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு வந்தாச்சு. அதனால வந்துட்டு இது உண்மையா தான்டா இருக்கும். நீ எதுக்கும் நீ போய் ஒருக்கா வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு தான் உன்னைய இப்ப அனுப்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்றாரு. அடுத்தா குமரவேலும் கிளம்பி போறாங்க. கிளம்பி அங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அங்க போய் ரிசப்ஷன்ல வந்து விசாரிக்கிறாங்க. "நீங்க யாருன்னு?" சொல்லி கேட்கிறப்போ, "நாங்க உன்னுடைய தம்பி பையன் தாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "தம்பி பையங்கிறீங்க, அப்புறம் உங்க பெரியப்பா இங்க அட்மிட் பண்ணப்போ, எதுக்கு நீங்க இங்க பார்க்க வரல?" அப்படின்னு சொல்றாங்க. "என்கிட்ட சொன்னா பயப்படுவேன்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணிட்டாங்க. இதாங்க எங்க ஃபேமிலி ஃபோட்டோ. இவரு தானங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஃபோட்டோ பார்த்தோன்னே சரின்னு சொல்லிட்டு அங்க ரிசப்ஷன் இருக்கவங்க, "ஆமாங்க. உங்க பெரியப்பாவுக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ க்யூர் ஆயிடுச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பயப்பட வேண்டாம். என்ன ட்ரீட்மெண்ட் மட்டும் கரெக்ட்டா எடுத்துக்கணும். மாத்திரை எல்லாம் மட்டும் கரெக்ட்டா போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரிங்க டாக்டர்ன்னு" சொல்லிட்டு உடனே ஃபோன வச்சு கேட்டு முடிச்சோனே ஃபோன் எடுத்து உடனே வந்து இங்க சக்திவேலுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. "டேய் என்னடா சொல்ற? இதெல்லாம் உண்மைதானடா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஆமாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டோனே வந்துட்டு இங்க முத்துவேலுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ கதிருக்கு அடுத்தா வந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "மில் வரைக்கும் கொஞ்சம் வா" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு அங்க வந்தோன்னே உங்க பழிய தீர்த்துக்கிறக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ வாப்பா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அப்போ கரெக்ட்டா வந்துட்டு கதிரோட ஃப்ரெண்டு வராங்க. வந்தோனே, "எதுக்குடா இப்ப அவரு இங்க உன்னைய கூப்பிடுறாரு? கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கா தான் இருக்கும். நீ பாட்டுக்கு இத நம்பி போய் ஏதாவது பிரச்சனை ஆயிற போதுடா" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப என்ன பண்றது? கூப்பிட்டுருக்காரே! நான் வரேன்னு வேற சொல்லிட்டேனே" அப்படின்னு சொல்றாங்க.
சரி ஒண்ணு பண்ணு, நீ முன்னாடி போ. நான் பின்னாடி அவருக்கு வந்து பார்க்காத மாரி நான் வரேன். ஏதாவது பிரச்சனை இல்ல, கை வைக்கிறாங்கன்னா உடனே உங்க வீட்டுக்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்டா. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பசங்கள வர சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. டேய் அந்த அளவுக்கெல்லாம் சீன் இருக்காதுடா அப்படின்னு சொல்றாங்க. ஏய் எதுக்குடா யாரையும் இந்த காலத்துல நம்புறதுக்கு இல்ல. சொன்னா கேளுடா அப்படின்னு சொல்றாங்க. சரி இவ்வளோ தூரம் நீ சொல்ற, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃப்ரெண்ட கூட்டிட்டு கிளம்பி போறாரு. அங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இது மாரி விஷயத்த எல்லாமே வந்து கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிறாருங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப வந்துட்டு, "இங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களோட இருக்கட்டும். தயவுசெய்து யார்கிட்டயும் சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல உண்மையாலுமே நான் உன்னை என்னமோ நெனச்சேன். எங்க அண்ணன கூட்டு போய் ஏதோ மைண்ட் வாஷ் பண்ணி, நீ வந்து ஏதாவது அவர்ட்ட பணம் வாங்குறேன்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க எனக்கு பணத்த நீங்களே குடுத்தீங்கனாலும் எனக்கு தேவையில்ல. நான் எங்க அப்பாட்டயே செலவுக்கு பணம் வாங்க மாட்டேன். அப்படி இருக்கிறவன் நான் மாமனார்ட்ட பணத்த வாங்கி செலவு பண்ணிருவேனா? இங்க பாருங்க உங்களுடைய நெனப்பு எல்லாமே தப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குங்கிறத வீட்டுக்கு தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. அம்மச்சியா இருந்தாலும் சரி, எங்க அத்தையா இருந்தாலும் சரி, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவருக்கு தான் இப்ப க்யூர் ஆயிருச்சுல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேற்கொண்டு வந்து பார்க்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நான் கூட இருந்து பார்த்து குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு, நீ இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க. ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு நன்றிலாம் கேட்குறாங்க. இத கேட்டு, "அதெல்லாம் பரவாயில்லங்க. நீங்க மேற்கொண்டு இனிமேல் வந்துட்டு மாமாவ சங்கடப்படுத்தாம கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா அது போதும். மத்தபடி நீங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு அவசியம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வயசுல இப்படி வந்து பண்றானே! உண்மையாலுமே வந்துட்டு கோமதி நல்லபடியா தான் பையன வளர்த்திருப்பான் போல இருக்கு அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாரு கதிரும். கதிர் கிளம்புறப்ப கரெக்ட்டா வந்துட்டு இங்க குமரவேல் வராரு. குமரவேல் கதிர பார்த்துட்டு அப்படியே முறைச்சுட்டு இந்த பக்கம் கிராஸ் ஆகி போறாங்க. இவன் திமிரு மட்டும் அடங்கவே அடங்காது போல இருக்கு அப்படிங்கிற மாரி வந்துட்டு கதிர் நெனச்சுட்டு போறாங்க. "அப்பா! என்னப்பா இவன் எதுக்குப்பா இங்க வந்துட்டு போறான்? நான் இப்ப தான் வந்து பஸ் இறங்கி வரேன். வந்தோனே உங்கள பார்க்கலான்ட்டு இங்க மில்லுக்கு வந்தா, இவன் எதுக்குப்பா அங்க வந்துட்டு போறான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய்! நான் தான்டா வர சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்குப்பா இவங்கிட்டலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறீங்க? பெரியப்பாவுக்கு கூட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டா என்ன இவன் என்ன சொந்த கையில இருக்கிற காச போட்டா செலவு பண்ணான்? இல்ல, இல்ல. பெரியப்பா குடுத்த காச வச்சு தானே செலவு பண்ணான். டேய் போடா இவனே! தெரிஞ்சாலும் நமக்கெல்லாம் தெரிஞ்சா நம்ம வருத்தப்படுவோம்ன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து இவ்வளோ தூரம் நம்ம அண்ணன நல்லபடியா பார்த்துட்டுருக்கான். அவன கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்றது இல்லன்னா என்னடா இது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்பா எனக்கு அவன பார்த்தாவே பிடிக்காதுப்பா. தேவையில்லாம இனிமேல் வந்துட்டு அவனெல்லாம் வர சொல்லாதீங்க. எனக்கு அது பிடிக்கலப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு கூட தான் நீ பண்றது பிடிக்கல. என்னடா பண்ண முடியும் அதுக்காகலாம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா இப்படி சொல்றீங்க?" "ஆமா. நீ எங்க அண்ணன தள்ளி விட்டங்காட்டி தானே இத்தன அடிபட்டு இப்போ கடைசியில வந்துட்டு இவனுடைய குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு அண்ணன பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கும் தான் இந்த விஷயம் பிடிக்கல. அதுக்காக என்னடா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா நான் தான் சொல்றேனே தெரியாம கைப்பட்டுச்சுன்னு. தெரியாம கைப்பட்டுச்சுன்னு நீ சொல்ற. ஆனா அந்த குடும்பத்தில இருக்கவங்கலாம் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு உங்க பெரியப்பா அப்படியே உங்க மாப்பிள்ளை மேல இப்ப ரொம்ப அப்படியே பெரிய அன்பு வச்சிருக்கிறாரு. அவனும் அதுக்கு தகுந்த மாரி சும்மா சொல்லக்கூடாது. நல்லா தான் பார்த்துருப்பான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்பா இதெல்லாம் நடிப்பா இருக்கும்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் நடிப்பா என்னமோ நம்ம மொத்தல நம்ம அண்ணனுக்கு ஒரு பெரிய கண்டத்த வந்து தாண்டியிருக்கிறாருல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி எனக்கு வெளிய வேலை இருக்கு. நீ கிளம்பு வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னதான் பேசினாலும் குமரவேலுக்கு கதிர் மேல இருக்கிற பகையோ, இல்ல அந்த கோவமோ போகவே இல்ல. இவன இப்படியே விட்டோம்னா, அடுத்து நம்ம அப்பா மனசுலயும் இடம் பிடிச்சுருவான். இவன ஏதாவது பண்ணி என் வீட்டுக்கு பக்கமே எட்டி பார்க்காத மாரி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு சரி ஓகே வீட்டுக்கு போவோம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா, அங்க கோமதி, அதேபோல ராஜி எல்லாருமே வந்துட்டு வீட்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் எச்சா கதிருக்கு கோவம் வருது. சும்மா மட்டும் விடவே கூடாது. ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டே வந்துட்டு உள்ள போறாங்க. இது எல்லாத்தையும் அப்பத்தா பார்க்குறாங்க. அப்பத்தா பின்னாடி போயிட்டு, "ஏன்டா என்னடா அடுத்து ஏதாவது பிளான் பண்ணலான்னு பண்றியா? அவிங்க வீட்டுக்கு வர்றது பிடிக்காம நீ பார்க்குற விதமே சரியில்லடா. ஏதாவது கதிர் மேல மறுபடியும் ஏதாவது பழிய போடணும். ராஜி ஏதாவது பண்ணணும். கோமதி ஏதாவது அவமானப்படுத்தி வெளில அனுப்பணும்னு நெனச்ச, அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு" சொல்லி மிரட்டுறாங்க.